2-3 நாள் மழை பெஞ்சதுக்கே வந்து வெள்ளம் வந்துட்டு. இப்போ நாங்கள் கல்வியம் காடு ஐயா 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 கல்வியங்காடு, அடுத்த இருவாளை, அடுத்தது ஆவரங்கால், அச்சுவேலி, நெல்லியடி, அதுக்கு அடுத்தது பருத்தித்துறை. இவ்வளவு ஊர்களும் இன்றைக்கு காட்ட போறோம். பாறையா, இயற்கை அழக பாறையா காட்டுற இடம் எல்லாத்துலயும் வந்து இந்த வருஷமாவது இதுல அந்த நெல்லியடியில வந்து இந்த கண்ணுக்கு முன்னாலே 2-3 விபத்துகள் வந்து இந்த இடத்துல. பருத்துறைக்குள்ள வந்துட்டேன் மோமா. இப்ப அண்டே கல்யாண நாள் தான். நீங்க வேற மே 18 கார்த்திகை 27. இந்த இடம் இங்கதான் இருக்கு. கொழும்புல இருந்து வந்திருக்காங்க. யாழ்ப்பாணத்தை விட்டு போக மனமில்லாமல் துடித்த புத்தள அக்கா கேட்குறா இலங்கையை சுத்திட்டு பருத்துறைக்கு வர இல்லைன்னு. அந்த குறை இல்லை. அந்த அதில் இருந்தது எம்ஜிஆர் சிலை இதான் அந்த முக்கியமான வல்வெட்டித்துறையிலேயே முக்கியமான இடம். இந்த கோயில் தான் வந்து இந்த இந்திரவிழா நடக்கிற கோயில். இந்த போஸ்ட் ஆபீஸை தேடித்தாண்டா இவ்வளவு அலைஞ்சினாங்க. இஞ்ச கிடக்கியா இலங்கையின் வடமுனை. இந்த லைட் ஹவுஸுக்குள்ள இப்பதான் நானே முதல் முறையா போறேன். சுனாமி 2004-12-20 குடசல் அணு கச்சதீவுல 2 பேருமா பாத்தியா? ஆறு அந்த 2 பேரும் ஆழம் தெரியாத யாழ்ப்பாணத்தில் இருக்க நிலாவரை கிணத்துக்குள்ள இறங்க போறோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல கடுமையான மழை, அங்கல அடிச்ச மலைக்கு வந்து வெள்ளம் வந்துட்டு அதோட தாளமுக்கம் வங்களா விரிகளால தாளமுக்கம் ஏற்பட்டிருக்காம. அப்போ கடும் மழையும் புயலும் மாத்தான் இருக்க போது இந்த கடும் மலைக்குள்ளேயும் புயலுக்குள்ளேயும் வந்து யாழ்ப்பாணம் சுத்தி பார்க்க நாங்க போறோம். இன்றைக்கு எங்க போறோம்? இன்றைக்கு வந்து எங்க வரோம்? இன்றைக்கு வந்து பருத்துறை நோக்கி போறோம். வந்து யாழ்ப்பாணத்துல வடமுனை அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குதானே, தென்முனை மற்ற மத்திய முனை மாதிரி வடமாகாணத்துல முனை வந்து எங்க தெய்வேந்திர முனை. அப்ப இன்றைக்கு இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்கள் பருத்தித்துறை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போறோம். போற விஷயங்கள் எல்லாம் போய்க்க ஆவரங்கால், அச்சுவேலி, மற்ற நெல்லியடி அதெல்லாம் தாண்டி பருத்துறை தொங்கலுக்கு இன்றைக்கு இந்த மலைக்குள்ளேயும் வந்து போய் பார்க்க போறோம். என்ன எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா சொல்லுவேன். வெக்க குறைச்சி ஒரு அளவான குளிர் இருக்கு. இவர் வந்து விடிய விடிய நித்திர கொண்டுட்டு இரவு முழிச்சிருக்கிற 1 மணி 12 மணி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பார். பாட்டை போட்டுட்டு தண்டவாள்ல நீர்விப்பார். 1 மணி 2 மணி ஆகும். சின்ன பிள்ளைகள் தொட்டிலாடுற மாதிரி பாட்டு குழந்தை. சரி போமா. ஆனா இது வரைக்கும் ஒரு குடை இல்ல. இந்த மலைக்குள்ள சுத்தி பாக்குறேன் பாருங்க. சரி சான் 2-3 நாள் மழை பெஞ்சதுக்கே வந்து வெள்ளம் வந்துட்டு சொல்லி வேலை இல்லை. தொடர்ந்து பெஞ்சா வந்து செத்த விடுதா பாருங்க வெள்ளத்தை. இதான் பிரச்சனை யாழ்ப்பாணத்துல. வடிகால் அமைப்பு பெருசா இருக்காது. அதனால ஒரு மழை பெஞ்சாலே வந்து வெள்ளம் வந்துடும். இதுல கலியங்காடு தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். இதுல காத்தடிச்ச நாங்கள் 200 ரூபாய் வேண்டிட்டு இருந்தால் எதிர்பார்க்கவே இல்லை. வளமையா ஒரு 100 ரூபாய் அப்படிதான் கொடுக்குறோம் எல்லா இடத்தையும். இங்க இன்றைக்கு 200 ரூபாய். சரி இப்ப நாங்கள் கல்வியம் காடு ஐயா 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 ரைட். கவனம் போங்கய்யா. எங்கள்கிட்ட தப்பிச்சுட்டீங்களா? எங்களை கவனம். கல்வியம் காடு சந்தையால போய் கொண்டிருக்கிறோம். கல்வியங்காடு, அடுத்த இருவாளை, அடுத்தது ஆவரங்கால், அச்சுவேலி, நெல்லியடி, அதுக்கு அடுத்தது பருத்தித்துறை. இவ்வளவு ஊர்களும் இன்றைக்கு காட்ட போறோம். அப்படியே தொடர்ந்து காணொலிய பார்த்து கொண்டிருக்க. அதுவும் மழை நேரம். இப்ப டப்பண்டு வெளிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் எப்படி பெய்யும். மழை பெய்யாம விடவே விடாது. அதுவும் தாளமுக்கம் என்று சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்க முடியும். பருத்துறைக்கு போறதுக்கு முன்ன பருத்துறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பருத்தித்துறை இலங்கையின் இலங்கையின் ஆரம்பமா? ஆரம்பம். சரி மியா நீங்க சொல்லுங்க.
பருத்துற வடை தான் ஞாபகம். மற்றது அப்பம் ஃபேமஸ் ஆயிருக்கு. கொத்துக்கடை. கொத்துக்கடை நேற்று ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்லி விடுவோம் இந்த கொத்துக்கடைக்கு போகணும்னு சொல்லி பாப்போம். அங்கேயே போய் முயற்சி செய்வோம். ரெண்டாவது மீன்பிடி அங்கால அந்த லைட் ஹவுஸ் இருக்கு. கனக விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் போய் பார்ப்போம். நீ போயிருக்கியா பருத்துற? போயில. அப்ப வரலாற்றில் முதல் தடவையாக பருத்தித்துறை நகரை நோக்கி செல்லும் புத்தள நட்பு. பெஞ்சாலும் ஒரு நல்ல கிளைமேட் தானப்பா. வந்து இருபாலையால போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண டவுனுக்கு அருகாமையில ஒரு விவசாய இடமண்டா வந்து இந்த இருவாலையை சொல்லலாம். இதுக்கு உள்ள போனோம்டா வந்து நல்ல பச்சை பசேலண்டு வயலெல்லாம் செய்திருப்பினோம். நல்ல ஒரு கிராமிய வாழ்க்கை. உடனே யாழ்ப்பாண டவுனுக்கு அருகாமையில கிராமிய வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும்டா இருவாலைக்கு வாங்க. இதால அப்படியே போனீங்கன்னா அதான் இருவாலை நல்ல இடம்டா. உள்ளுக்குள்ள போனா கணக்கு பெரிய ஏரியா இருக்கு. அதுக்குள்ள கணக்கு நண்பர்கள் இருக்கணும் எங்களுக்கு. ஞாயிறு வழியா வந்து சரியான கிரௌட் இல்ல. இப்ப டவுன்ல நிப்பி நான் நினைக்கிறேன். சந்தி வேற போது இதுல ஒரு வடக்கடை ஒன்று இருக்கு. முதல் வந்து வடைக்கு ஃபேமஸ். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? கிரேப்ஸ் வேணும். இப்ப வந்து சீசன் போகுது. ஒரு முறை பக்கம் போனோம்டா வந்து ஜெஃப்னா கிரேப்ஸ் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இதான் வந்து கோப்பாய் சிக்னல் சந்தி. டாட்டாடா இசுசுண்ட ரொரை. நான் சில ஊர்கள பேர் விட்டுட்டேன். இப்ப கடக்கத்தான் வந்து எனக்குமே ஞாபகம் வருது. இப்ப நாங்கள் நீர்வேலிய கடந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதுல வந்து நீர்வேலின்ற அந்த வாழை சந்தை ஒன்று இருக்கு. அது வந்து பெரிய சந்தை. இந்த நீர்வேலியை பார்த்து ஒன்று வாங்க. உள்ளுக்குள்ள இதால போனா வந்து நீர்வேலி ஊருக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால வர மழையும் வந்து பெய்ய தொடங்கிட்டு நீர்வேலி. அதுக்கடுத்தது புத்தூர், அதுக்கடுத்து ஆவரங்கால், அச்சுவேலி, நீர்வேலி, அச்சுவேலி, நெல்லியடி, பருத்துறை. மழை பெய்யுதையா வெயில் அரிக்குதையா என்ன கிளைமேட் ஐயா? காத்துக்கிட்ட கல்யாணம் வேண்டாம் பாறையா. இயற்கை அழக பாறையா. வந்து புத்தூரை வந்து தாண்டி கொண்டிருக்கிறோம். இதால போனா வந்து இப்ப கொழும்புக்கு போறாக்கள் வந்து இதால தான் போய் நம்ம சாவச்சேரிக்காரம். அதாலே மெட்டது வரலாம். இதான் இப்ப கிட்ட முதல்ல எல்லாம் அந்த யாழ்ப்பாணம் வந்தான் போகணும். இப்போது நாங்கள் ஆவரங்காலால் போய்கொண்டிருக்கிறோம். இதால போய் இடப்பக்கம் திரும்பினோம்டா வந்து அச்சுவேலி போவோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டு அச்சுவேலி போவான் விட்டா வந்து அச்சுவேலியில இருக்கிற மக்கள் இதால தான் திருப்பி போகணும். காட்டிட்டு போவோம். நேரா போகலாம். நாங்க காட்டிட்டு போவோம். எதுக்கு அச்சுவேலி கொஞ்சம் தூரம் தானே. அப்படியே போயிட்டு அதால திரும்பலாம். காட்டிட்டு போவோம். அச்சுவேலி நல்ல விவசாய பூமி ஐயா. அச்சுவேலியில எங்கட சித்தப்பா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் மாமா டிராவல்ல இருக்க கிடைக்கல அடிப்பாரு. அச்சுவேலி உங்களை என்புடன் வரவேற்கிறது.
கடையெல்லாம் பூட்டு ஞாயிறு 2 மணி. உடுப்பு கடை மட்டும் இன்றைக்கு திறந்துருக்காங்க. கண்மணி ஏன் கண்மணி. இதால போனா செல்வ சன்னதிக்கு போகலாம். நாங்கள் பருத்துறைக்கு போகிறபடியாக வந்து இப்படியோ விட்டு இனி மெயின் ரோட்டுக்கு ஏறி தான் போவோம். உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. உடுப்பு கடையில் தான் நாக்கள் நிற்கிறேன் என்ன தீபாவளிக்கு. ஏன் கண்மணி. தூண்டில் போட்டு மீனெல்லாம் பிடிப்போம் நம்ம ஐயா. மற்றது இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலான விபத்துகள் நடைபெறுறது. இந்த பாலத்தில் கவனமாக வரணும். மழை நேரங்களில் வந்து இன்னுமே கவனமாக வரணும். ஏன்னா இந்த பாலம் வழுக்கும். அதோட கவனம். பழைய பாலம் வர கவனமாக வாங்க. ஆகலும் ஸ்பீடாக வராங்க. கண்ணுக்கு முன்னாலே 2-3 விபத்துகள் வந்து இந்த இடத்துல கண்டு நாங்கள் அதுக்கு தான் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் போகிற இடத்துல ஒரு விஷயங்கள் வந்து அவதானிப்பு தானே. அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்றத வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் பயன்பெறும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நாங்களும் சொல்லி கொண்டுறாங்க. இவ்வளோ சமைக்கின வந்து இந்தியாவில் வச்சுக்கணும் பாருங்க. இது எல்லாமே வந்து இது நீங்கள் சேஃபாக இருக்கணும்ன்றக்காண்டி தான். மற்ற இதில் ஒரு அதான் இதில் ஒரு வாசகம் போட்டிருக்கு பாருங்க. வரம் உயர நீர் உயரம் நெல் உயரம் பாடுறா கணேசண்ணா. கைதட்டு இல்லாம இருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறபடியா. பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. அங்கிருந்து வாராக்கள் இங்கிருந்து போறாக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு என்னன்னு சொல்ற ஒரு காவல் தெய்வம் மாதிரி வழிபட்டுட்டு தான் போவினோம். அது ஒரு நம்பிக்கையா மாறிட்டேன்ன. சரி, அப்ப நாங்களும் வந்து அந்த நம்பிக்கையை கடைப்பிடிப்போம். இந்த இடத்துல வந்து கிணக்கு சின்ன கடைகள் வந்து வச்சுக்கிறோம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாருமே இப்போ நாங்கள் ஒரு வாகனத்தில் வந்தால் கட்டாயம் இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு வேண்டிட்டு தான் போவினோம். அங்கால கரையில் பார்த்திங்கன்னா இந்த பல கடைகள் வந்து வச்சுக்கணும். சோழன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சிருக்கணும். இப்போ வந்து நாவல் பழ சீசன் போல் இருக்குது. நான் காட்டுற இடம் எல்லாத்துலேயும் வந்து இங்கே நாவல் பழம் தான் வந்து விற்கணும். பிள்ளையாரப்பா இந்த வருஷமாவது அடுத்த வருஷமாவது கரை சேர்த்து விடு. அப்படியா புவனேசண்ணா? அதுல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் 2 பேர். அப்ப நீ முருகனை தான் பிக்கப் பண்ணணும் என்ன. அந்த பழக்கடைகள் வந்துருக்கு. எவ்வளோம்மா நாவப்பழம்? 100 ரூபாயா? சரி தாங்க. நல்ல பழமா? தேன் மாதிரி இனிக்குமா? இப்போ நான் நாவல் பழம் சாப்பிட்டு பேரட்டா. சுட்ட பழமா சுடாத பழமா? சுட்டு தான் இருக்கு. வேணுமா? எல்லாரும் ஒரே ஆக்குது. ஏன் சுட்ட பழமா சுடாத? அவ்வையார் கதையில இருக்கு. முருகன் மேல மரத்துல சுட்ட பழம் தான் சுடாத மணியா இருக்குதா? ஆனால் என்ன கண்ணாளுக்கு பிறகு சாப்பிடும். முதல் சின்ன வயசுல வந்து பிடுங்குவோம். எங்களோட பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நிற்கும். பெரியம்மா வீட்டு ஓட்டில் வருனா அதை பிடுங்கலாம். ஆனால் அது பெருசு. இந்த மாதிரி சின்ன இல்லை, பெரிய பழம். இதெல்லாம் கொட்டான் பழம். அப்படி ஆனால் என்ன இந்த நாவல் பழத்தை சீசன் வந்த உடனே அட்டை வர தொடங்கிது. உப்பு போட்டு சாப்பிடும். இதால் போனாமண்டா வந்து நாங்கள் வல்வெட்டுத்துறைக்கு போகலாம். அதோட சன்னதி கோயிலுக்கு போகிறேன்டா கூட இந்த வீதியால் வந்து போய்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு பருத்துறை பாப்பம் தான் பலிக்கிட்டுறாங்க. அப்போ இதால் இதில் ஒரு கேம்ப் இருக்குது. இதில் கேம்ப் இருக்குது. ஆனால் இப்போ
பொலிகன் ஏஞ்சல். இப்ப வந்து என்னன்னு சொல்றேன், இந்த கேம்புகள் கணக்கு எடுக்கணும். என்ன வடபகுதியில் இருக்கிற கேம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்துக்கொண்டு வரணும். அதையும் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்க போன இடங்களையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல விஷயம். இந்த கேம்பும் வந்து மிக விரைவில் எடுப்பினம் போலதான் இருக்கு. ஏண்டா பார்க்க அந்த இயங்குற மாதிரி இல்லை. நாங்கள் நெல்லி அடிக்கு வந்துட்டோம். நெல்லி அடி டவுனையும் அப்படியோ பார்த்து கொண்டு வாங்க. அதனாலதான் இதில் அந்த நெல்லியடியில் வந்து இந்த சிவர ஓவியங்கள் வந்து விளைஞ்சிருப்பினோம் டவுனுக்குள்ள. அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். எல்லா உடுப்பு கடை மட்டும்தான் கூடுதலாக இந்த இடத்துல திறந்திருக்கிற வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்டா தீபாவளிக்கு வந்து உடுப்பு கடை தானே போவோம் பண்ற மாதிரி. நெல்லியடியும் பெரிய நீளமான டவுன் தான். சுத்தனோனா போயிது அண்ணே. ஹலோ சுத்தனோனா போயிது அண்ணே. தங்கமே ஞான தங்கமே. கேப்சி இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்துல எத்தனை கேப்சி இருக்கு விளங்கல. இல்ல யாழ்ப்பாணம்ன்றது வந்து அங்கே இருந்து இதுல ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல நாள் போல மச்சான். அதுல வரைக்கும் அதுல ஒரு மண்டபம் பார்த்தேன் நெல்லி அடிக்கு முன்னால. ஓ வள்ளிபுரம் என்னை ஒன்றும் இப்ப இருக்கா புனேசன்னாண்ட மச்சான் வந்து பருத்துறை வீட்டையும் காட்டி விடுவான். பருத்துறை நகருக்குள் உள்நுழையிறோம். மருதங்கணி இந்த 29 கிலோமீட்டர் இதால போகணும். என்ன இது பருத்துறைக்குள்ள வந்துட்டோம். ஓமா இப்ப அண்டே கல்யாண நாள் தான். நீங்க வேற வரைக்கு இருந்த மண்டபம் எல்லாத்துலயும் வந்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடந்தோன்னு தான் இருக்கு. செய்யாதடி கடலா புயலா இடியா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி. பேசாம நான் பாட்டு பாட போடட்டும் மச்சான். இவ்வளவு நாளும் பாட்டு பாடி 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 பாட்டு தான் பெறுது. 4 மாதம் பாட்டு கட்டுங்க. ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீ ஒன்றை கவனிச்சியா, எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஆலயங்கள் இருக்கு. ஆலயத்தை சுத்தி உள்ள இடங்கள் வந்து நல்ல செழிப்பா இருக்கணும்ன்றக்காண்டி அதான் இதுதான் பருத்தித்துறை நகர். இதெல்லாம் சரியான கிரௌடா இருக்குமாடா. இன்றைக்கு லீவ் தான் கிரௌட் இல்ல. கொஞ்ச நேரத்துல கிரௌட் காட்டுவோம் போறோங்க. இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்ட். ஓப்பன்ல இருக்கா? பருத்துறை போலீஸ் நிலையம். நேரம் போனோம்டா பருத்துறை ஜட்டி வேறு. இதுல ஒரு
ஒரு நண்பர் ஒரு ஆள் சொன்னவர் வந்து நிதர்சன் கொத்துக்கடை இருக்கு, அதுல சாப்பிட மறந்துறாங்க. இங்கால போனா வந்து வெளிச்ச வீடு இருக்கு, அது நேவி கேம்புக்குள்ளான் இருக்கு. ரைட், நாங்கள் இதுதான் வந்து பருத்துறை ஜெட்டி. நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்க போய் பார்க்க போறோம்னா வந்து எங்க போய் பார்க்க போறோம் இல்ல, வடமுனைக்கு போறோம். முனை போன முறை நாங்கள் ஆட்டோ பயணம் வந்து இந்த வடமுனையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த முறை வந்து ஸ்டார்ட் பண்ண வழிகிட்ட நாங்கள் இந்த முறை ஸ்டார்ட் பண்ண பெட்ரோல் தட்டுப்பாடு. அப்ப எல்லாரும் இந்த இடத்துக்கு வர மாட்டேன்ட்டாங்க. இதுல வேற இதான் அந்த ஸ்கூல். என்ன ஸ்கூல்? மெத்தடிஸ்ட். பிரதானமா வந்து மீன்பிடி தான் செய்வேன். நம்ம இங்கால பகுதியில் பார்த்தோம்னா அந்த மீன்கள் வந்து ஏற்றுமதி ஐஸ் போட்டு வேறு இடங்களுக்கு அனுப்புகிற நிலையங்கள்லாம் இந்த இடங்களில் காணப்படுது. அதோட ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ஜெட்டி காணப்படுது, மீன்பிடி துறைமுகங்கள். ஓ, மீன் வாசம் அடிக்குது நல்லா. இங்கால வந்து பெருங்கடல் என்ன, அப்படியே போனால் இந்தியாவுக்கு ஈஸியாக போகலாம். ஏதானது சொல். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கு, இதுலேயே வந்து போட் போட்டிருப்பினோம். இதில் வர்ற ஆக்களம் வந்து இந்த முனையை பார்க்குறதுக்கு தான் வந்து போய்கொண்டிருக்கணும். ஐயோ வந்தீங்கன்னா இதுக்கு வரலாம். அப்படி உங்களுக்கு வந்து மேப் வந்து தெரியாட்டி மேப்பில் வந்து போட்டிக்கணும்டா வந்து உங்களுக்கு அந்த இடங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மேப்பில் வந்து பின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக்கச்சக்க சிங்கள மக்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு தானே, அப்போ லீவ் வழியாக வந்து பஸ்ஸுகளில் ஆக்கள் வந்துடுறாங்க. மச்சான் பார்த்தீங்க, நீ டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் உன்னை கூட்டி வந்துக்கிறேன். இங்கால மே 18 கார்த்திகை 27. இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கால இருக்குது இந்த வடமுனை. இதுவும் வந்து ஒரு ஜெட்டி தான் பாருங்கள். இதில் போட்டுகள்லாம் வச்சிக்கணும். விடியவில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து மீன் பிடிப்பினம். சக்கோட்டை, இதை வந்து சக்கோட்டை முனை என்றும் சொல்கிறேன். அப்பெல்லாம் வந்து அப்படித்தான் கிடக்காகும். ஒரு கனிங்கள் போய் பாருங்க. போன முறை எங்களுடைய ஆட்டோ பயணம் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு நாங்கள் யாழ்ப்பாணம் இலங்கைன்ற தலை தொடக்கத்தில் இருந்து ஆரம்பித்த நாங்கள் இலங்கை வர எல்லாருமே வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் வட மாகாணத்துக்கு வர எல்லாரும் இந்த இடங்களையும் வந்து ஆர்வமாக பார்த்து புகைப்படம் எடுப்பினோம். கூடுதலாக சில பேர் வந்து புகைப்படம் புகைக்க வந்து கேட்பீங்க, இந்த இடம் இங்கே இருக்குன்ட்டு. இந்த இடம் இங்கே தான் இருக்குது. சக்கோட்டை முனை இலங்கையின் ஆரம்ப புள்ளி. சரி, சரி, அதான் இதில் வந்து சான்கேட்டவன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து அங்கேயும் தூக்கிட்டாங்க. அது தென்முனையிலேயும் வந்து இதாகிட்டு பழுதாக போயிட்டு எவ்வளோ மக்கள் வந்து பார்வையிட்டு செயல் நம்ம தான் இந்த முனையில் நிற்க. அப்போ அந்த கடல் அந்த கடலில் போட்டில் நிற்கிறேன் பார், அது எல்லையில் நிற்பினான். இந்தியா இலங்கை அந்த ஒரு போட் ஒன்று தெரியுது. இந்தியாவில் இந்த கடற்கரையில் கொஞ்சம் இடங்கள் வந்து இந்த கல்லுகள் கவனமாக இருக்கணும். அங்கே உள்ளால வந்து இதாக இருக்கும். எப்படி இருக்குடா? பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணத்தை விட்டு போக மனமில்லாமல் துடித்த புத்தள இளைஞர் சாட். என்ன 2 பேரும் ஜோடியா போறீங்க? விளங்கல எனக்கு காட்டா.
கொஞ்ச நேரத்துக்கு முதல் தாண்டா அடைமழை ஒன்று பொழிஞ்சுது. இப்படி வெயிலா இருக்கு. அங்கால பெய்து வந்துருக்கு என்ன. ஆனா இங்கால தானே கூடுதலா பெய்யணும் கடற்கரை சைடு. கணக்கு பேர் வாடுறேன் என்ன. அது சிங்கள மக்கள் மாதிரி வாழையிலாது வெள்ளி என்ன வலிக்கி விட்டுருவாங்க குடும்பமா அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஏரியாண்டா வந்து உங்களோட புத்தளமும் அப்படிதான் கிட்டத்தட்ட என்ன ஒரு 2-3 நாள் லீவு தொடர்ந்து கிடச்சிட்டு நான் வந்து வெள்ளி சென்னாயிரம் வலிக்கிட்டு வேணும் அப்படி ஆகும். கொழும்புல இருந்து வந்திருக்காங்க. நல்ல விஷயம். அப்படியான ஆக்கள் வந்து பார்க்க வந்து சுற்றி இருக்கிற ஏரியா வந்து வளர்ச்சி அடையும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பாயிண்டில் நிற்கிறவன். இந்த சக்கோட்டை இருக்கு தானே இது பருத்துறை. இந்த சக்கோட்டை தான் வந்து கடைசி முனை. எப்படி இருக்கு வேற லெவல் ப்ரோ. அதில் வந்து சிங்கள நண்பர்களும் அங்கே வேனை பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போனோம். என்ன சிங்கம் தெரிஞ்சு அவன் சொல்றதுக்கு நாங்கள் பதில் ரிப்ளை பண்ணலாம். இப்போ 2 பின்னால சிங்கங்கள் இருக்கிறபடியே சொல்லுது. அப்படி சிங்கள புழுவண்ண அந்த வழியாலே நாங்கள் திருப்பி வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நேராக அந்த இடத்துல வந்து லைட் ஹவுஸ் இருக்கு. அதே இருக்கா அப்படியோ வந்த நாங்கள் காட்டிட்டு போவோம். நல்லா இருக்கு இந்த வீதியால் போயிருக்க. இங்கால கடற்கரை காற்று, முன்னால இயற்கை அழகு. பெரிய சந்தை ஒன்று இருக்கு. அப்புறம் விடிய வந்தேன்டா இந்த சந்தை. ஓ ஸோ பெரிய பெரிய மீன் எல்லாம் பெறும் இங்கால சந்தையில். ஆனால் இங்கால யாழ்ப்பாணத்தில் பார்த்த மீன்கள் நான் வெளி மாவட்டத்தை பார்த்ததே இல்லை. இங்கே தான் வெரைட்டியாக கணக்கப்படும் ஐயா. ஓ அது சில இடங்களை பார்த்தது பார்க்கல. அது ஒரு அதான் 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 இஞ்சல கணக்கு கருவாட்டு கடைகள் இருக்கு. கருவாட்டு கறியும் புட்டு சாப்பிடணும். கருவாடு வேண்டுவோமா? கருவாடு கறி வைக்குவாங்க. எங்கட இந்த அடுப்புல சின்ன காசு வேண்டுவோமா? இன்றைக்கு போய்க்க வேண்டிட்டு தான் போறோம். இஞ்சால இந்த சின்ன சின்ன குடிசைகள் மணியா இருக்கு மணியா. இந்த தெரியுது பாருங்க, அதுதான் லைட் ஹவுஸ். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன வந்து அது நேவி கேம்புக்கு நடுவுல இருக்கையா. விட்டா பாக்கலாம். செய்து வச்சுக்கலாம். பாருங்க இதெல்லாம் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு. ஆனா நேவி கேம்புக்குள்ள இருக்கு. போய் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஓ இங்கால பக்கத்துன்ற தொங்கலுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் தேடிக்கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து இது அனுப்பலாம். அது வேலை செய்கிற இதுதான் ஐயா. வடமுனை கருவாட்டு கடை போவோமாடா. இது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற இது எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வடம். ஓ அதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். என்னது அக்கா கேட்குறா இலங்கை சுற்றிட்டு பருத்துறைக்கு வர இல்லைன்னு. அந்த குறை இல்லாமல் செய்கிறாக்க தான் சுற்றி முடிச்சுட்டு காட்டுறோம். இந்த முறை பருத்தில் போன முறை பருத்திலேருந்து தான் தொடங்கினாங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடங்களை பார்க்குறக்காண்டி வந்துருக்கணும். பாருங்க ஃபோட்டோ ஒன்று போட போறியா? ஃபோட்டோ போட போறியா? போஸ்ட் போட போறியா?
அட இந்த போஸ்ட் ஆபீஸை தேடித்தாண்டா இவ்வளவு அலைஞ்சினாங்க. இஞ்ச கிடக்கியா இலங்கையின் வடமுனை. அங்க இல்லையடா தூக்கின இங்கால கடற்கரையும் வந்து நல்ல அழகா இருக்கு. அடிச்சு அனுப்பு. இதுக்கு பக்கத்தில் அந்த லைட் ஹவுஸும் இருக்குது. மற்றது நாங்கள் இவ்வளோ நாள் நினச்சி கொண்டது நாங்கள் வந்து லைட் ஹவுஸுக்கு போயிடலாண்டு லைட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அதில் கதவை வச்சிருக்கணும். இன்றைக்கு போகிறோம். இவ்வளோ நாள் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த ஹவுஸுக்கு போகலை. இன்றைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இந்த பஸ்ஸில் வந்து சிங்கள மக்கள் வந்து வந்திருக்கணும். வந்திருந்து இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு களைப்பாரி கொண்டிருக்கணும். இப்போ தீபாவளி தானே, தீபாவளிக்காண்டி வந்து லீவ் அண்டபடியாக வந்து அவையிலும் வெளிக்கிட்டோம். இங்கே கடைகளும் இருக்குது, பரவாயில்ல. இதில் தான் வந்து இருக்குது லைட் ஹவுஸுக்கு போகக்கூடிய வாசல். இதில் உள்ள வந்து நேவி கேம்ப் போட்டிருக்கு. கேம்புக்குள்ளான் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஆமா, நானே இன்றைக்கு தானையா இந்த லைட் ஹவுஸுக்குள்ளே ஏற போகிறேன். ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்காது, போகலாமான்னு நினைக்கிறேன். ஏறலாமா? ஏற இல்லாது. என்ன இது பழைய காலத்து இதுகள்லானேயா. இந்த லைட் ஹவுஸுக்குள்ளே இப்போ தான் நானே முதல் முறையாக போகிறேன். இல்லை இல்லை, இது மூடி இருக்கும். சுனாமி 2004-12-26. இது கட்டப்பட்ட ஆண்டு 1931ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 30ஆம் தேதி. ஏறுங்களேன். ஏணியில் ஏறுவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஏணியில் ஏற தேவையில்லை. இங்கெல்லாம் வந்து பேருகள் எழுதலாம். ஆனா இது பரவாயில்லையா? இங்க அங்கே எல்லாம் மாதிரி இருக்கிறாங்களே, என்னன்ற இதுல எல்லாம் அதுதான் புனேஸ் மட்டும்தான் எழுதியலும். பேரக்கள் இந்த பேரக்கள் குடசல் அணு குடசல் 2 பேர். கச்சதீவில் 2 பேர் வாத்தியா ஆறு. அந்த 2 பேர் கச்சதீவுல 2 பேர்ட்ட பேர் எழுதி வச்சுக்கிறார். புவனேஸ்வரா 2 கேளுங்க இருக்கா. இதை வந்து மேலே ஏறி பார்த்தா இன்னுமே அழகு. ஆனால் மேலே ஏற சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் பழைய கட்டிடங்கள்லானே, அதை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி ஏற விடுறையில் வரைக்கு தான் சந்தோஷமாக வந்தேன். மழை பெய்யுது, குழுக்களையுமே 2 பார்த்தா. வெயில் வந்து திக்க தொடங்கிச்சு. அப்படியோ திரும்பி கொண்டிருக்கோம். இதால போய் போவோம். என்ன அந்த அக்கா கேட்டா பாருங்க, மரத்துறையை சுத்தி காட்டு. அதுதான் பாத்தீங்களா நீங்க எங்க இருந்து எல்லாம் விலைக்கு வேணுண்டா வந்து யாழ்ப்பாணம் பழமையா காட்டலாம் தானே. எல்லா நேரமும் இப்போ விரும்பின நேரம் வரலாம் தானே. மற்ற இடங்கள் அப்படி இல்லை தானே. அதுக்கு தான் நாங்கள் அப்படி போனோம். வீடியோ பாத்துருக்காவா? தெரியும், பாத்துட்டாங்க. என்ன முடிச்சு போனாங்க அந்த திருப்ப வந்திருக்கிறோம் முடிக்கிற. அதான் ஊரை ஃபுல்லாவே சுத்தி காட்டிவிடும். அப்படியே நாங்கள் போகைக்க வந்து இங்கே அந்த தொண்டமனார் வீதியால விட்டுட்டோம். ஆளுக்கு வந்து வல்வெட்டித்துறையை வந்து காட்டிட்டு போவோம். யாழ்ப்பாணம் வந்து வல்வெட்டித்துறை பார்க்காம போனா எப்படி? அதனால செல்வ சன்னதியும் காட்டிட்டு வல்வெட்டித்துறைக்கும் அப்படியோ பயணம் செய்துட்டு போவோம். சரி சான், இப்போ அடுத்ததாக இவ்வளோ தூரம் வந்துட்டு வல்வெட்டித்துறை போகாமல் போனால் சரியில்லை. வல்வெட்டித்துறையில் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன இருக்கு? வல்வெட்டித்துறையில பட்டம் விடுவாங்க, ஃபேமஸா பட்டம் விடுவாங்க. இந்திர விழா பெருசா செய்வாங்க. அதை பார்த்துருக்கேன் பேப்பர். வேற முக்கியமான ஒன்று இருக்கு. சரி, அதையும் போய் காட்டுங்க. அதை நாங்கள் கட்டாயம் அதுக்கு தான் வந்தேன். நான் அதை பார்த்துருக்கேன். நான் போன்லாம் தலைவர்ற வீடு. சரி, அப்படியோ போயிட்டு போவோம்.
வல்வெட்டித்துறை. பருத்துறை அந்த இது அந்த அந்த இதுக்கெல்லாம் வருது. இப்போ நாங்கள் அப்படியே தொண்டமனார் இருக்கு தானே, அதுக்கு பின்னால் அப்படியே வந்து போய் கொண்டிருக்கிறோம். வல்வெட்டித்துறைக்குள்ள வந்துட்டோம். சிதம்பரம் கல்லூரி. இந்த முன்னுக்கு சான், இந்த முன்னுக்கு பாருங்க, இதுல எம்ஜிஆர் சிலை ஒன்று இருக்கும். எம்ஜிஆர் சிலை இதுதான் அந்த பிரதானமான ஒரு இடம். அந்த அதுல இருந்தது எம்ஜிஆர் சிலை. இதான் அந்த முக்கியமான வல்வெட்டித்துறையிலே முக்கியமான இடம். இது இந்திர விழாக்கு வந்து இது மட்டுமே வந்து விளக்குகள் எல்லாம் போட்டிருக்கும். அது மட்டும் நல்ல ரோட்டுகளா இருந்தது. இந்த இந்தியால பெருசா இந்த கோயில் தான் வந்து இந்த இந்திர விழா நடக்கிற கோயில். போகணும், உள்ளாலதான் விட்டு வந்து நாங்கள் அப்படியே நிலாவர கிணறையும் வந்து ஆளுக்கு காட்டிட்டு போவோம்ண்டு விட்டுட்டு அப்படியே ராசபாதையெல்லாம் போறோம். இதான அந்த நிலாவரை கிணறு. ஆழம் தெரியாத கிணறு என்று சொல்லினோம். ஆனா ஆழம் கண்டுபிடிச்சதான் ஒரு சில பேர் சொல்லினோம். கீழே இவ்வளவு நீச்சல் தெரியும் தானடா. பரவாயில்ல, மற்றபடி வர நேரம் வந்து இங்கே கடைகள் பெருசாக இருக்காது. வந்து இப்போ இது போல் என்னென்னு சொல்கிற சீசன் போல். ஃபோன் விட்டுறீங்க, இந்த உள்ளே போய் பார்த்துட்டு போம்பா. இப்போ வந்து எக்கச்சக்க சிங்கள மக்கள் வரவினம் போல் இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல கடைகள்லாம் போட்டுக்கணும். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேப் சீசன். ஓ முடிஞ்சுதாண்ணா, ஒரு 3 நாள் ஆகிட்டு வந்து. என்ன க்ரௌட் வருது, பரவாயில்லைண்ணா. சிங்களாக்கள் கூட பேர் வர்றினமாகும். இந்த வெங்காயங்கள் விரும்பி பண்ணுறாங்க போல். என்ன எல்லா இடம் வெள்ளி சனி ஞாயிறுண்டா ஒரு க்ரௌட் ஒன்று வரும். நாங்களும் வந்து பருத்துரம் மட்டும் போயிட்டு வரோம். அங்கேயும் கணக்கு பேர் நிற்குது. அது ஒரு வியாபாரம் தானே, என்ன நல்ல விஷயம் தானே. சரிண்ணா, ஒரு என்ன கிரேப்ஸா? நீ நாளைக்கு போறியா? இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், நாளைக்கு வேண்டும். இவன் வந்து எப்போ போகிறேன்னு தெரியாமல் கிரேப்ஸ் வேண்டோன்னு கடைசியில் கிரேப்ஸ் இல்லாமல் தான் போக போகிறார். சரியோ, இதுதான் அந்த நிலாவரை கிணறுண்டா என்ன சொல்ல, நிலா மட்டும் கிணறு. இதில் வந்து ஆழமே இல்லை என்று சொல்லிட்டு ஒருக்கா வந்து கீழே போய் ஆய்வு செய்தவ. ஒரு கீழே அந்த மாட்டு வண்டில்கள் பழைய காலத்தில் பாவித்த பொருட்கள் வந்து இருக்குண்டும் அதையும் பார்த்தவ. இது பற்றி விவரங்கள் கொஞ்சம் அறியத்தான் வேணும். சில பேர் சொன்னீங்கன்னா இதுக்கும் இன்னும் ஒரு இடத்துக்கும் வந்து தொடர்பு இருக்கு, இதுக்கும் அங்கே பருத்துற கடல் இருக்கு தானே, அதுக்கும் வந்து தொடர்பு இருக்கின்ற மாதிரி அப்படியான விஷயங்களை வந்து சொல்லினான். இப்போ இதில் தேசிக்காய போட்டால் வந்து அது அங்கே வருமா? கேள்விப்பட்டேன், அபூர்வமானது நடந்தது. நேரத்தில் வந்தால் இதுக்குள்ள எல்லாம் சின்ன பிடிங்கெல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடி கொண்டிருப்பாங்க. நீந்துவாங்களோ? நீச்சல் தெரிஞ்சா சரி தானே, அதில் இறங்கலாம். இறங்கி பார்க்குறேன்னா பார்க்கலாம்பா, பயம் இல்லை. எனக்கு மட்டும் நீச்சல் தெரியுமா? இல்லை உள்ளே இறங்கிடலாம். அது உள்ளே இறங்கினா செத்துருவேன்னாங்க. அப்படியே கீழே கொண்டு போயிடும். ஓரளவுக்கு போகலாம். ரிஸ்க் எடுக்கணும் சான். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு இருக்கணும். இதில் குளிக்கிறவங்கடா, குடிக்கிறவங்க உடுப்பு துவைப்பாங்க. சின்ன சின்ன பொடியங்கள்லாம் நீந்துவாங்க. ஆனால் அதுக்காண்டி விழுந்துடாத. நிலாவரை கிணறு. இப்போ ஆழம் காணாத கிணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். இல்லை இதுவில் ஓகே, அங்கால அந்த இதில் படி கட்டியிருக்கല്ലോ, அதுக்கு அங்கால விழுந்தீண்டா கஷ்டம். மீன்களை பேட்டா பயம் இல்லாமல் வந்து நிற்கணும்.
தூண்டில் போடலாம் போல என்ன ஜப்பான் தானே கடும் பசியில் நிற்கிறான் எங்கட டீம் இறக்கி இருந்தால் இது வரைக்கும் கறி வச்சிருப்போம் பக்கத்தில் ஆழம் தெரியாத யாழ்ப்பாணத்தில் இருக்க நிலாவரை கிணத்துக்குள்ள இறங்க போகிறோம். இதுக்கு அங்கால போடணுன்னா நான் ஒரேடியா போயிடுவேன். எனக்கு நீச்சலும் தெரியாது. ஆக்கள் பயம் இல்லாமல் இது மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். பார்க்கவே பயமா இருக்கு. இந்த தண்ணி எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க, கிளியராக இருக்குது. ஓ இதுக்கு அங்கால அவ்வளோ ஆல்பம் பண்ணபடியே தான் இவ்வளோ டார்க்காக இருக்கு. இந்த இடத்துல வந்து குளிப்பதற்கு தடை இல்லை. என்ற சில தடையான இடங்கள்னா போடுவினோம். நீச்சல் தெரிஞ்சால் வந்து நீங்கள் நீராடலாம். ஆனால் அது மிக மிக ஆபத்தான விஷயம். யாரும் இதை முயற்சி செய்யாதீங்க. மற்றது ஒரு சர்ச்சை ஒன்று நடந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று கொண்டது வச்சது சர்ச்சை ஒன்று நடந்தது. ஆனால் இப்போ இல்லை, அதை எடுத்துருந்தேன். வந்து ஒரு சிலை வைக்கப்பட்டதுண்டு சர்ச்சை வந்து போமா எல்லாம் பார்த்தாச்சா? எல்லாம் பார்த்தாச்சு. கேகேஎஸுக்கு தான் கூட்டி கொண்டு போயில. அது இன்னும் ஒரு நாள் போவோம். என்ன போகிறதுக்கு சாத்திரமாக கிடைக்கிறது தெரியா என்ன. ராச வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இங்கால ஃபுல்லாகவே வந்து நல்ல இயற்கையான வயல் பகுதிகள்லாம், வாழை மற்றது அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் கூடுதலாக இங்கால பகுதியில் இருக்கும். பருத்துறை வந்து சுற்றி பார்த்தாச்சு. விடிய போனாங்க. இப்போ எல்லாரும் உங்களோட கருத்து என்ன சொல்ல? சரியான டயர்டா இருக்கு. இல்லை இவ்வளோ தூரமா இருக்கு. இவ்வளோ இடங்கள் பார்த்த நீங்கள் இவ்வளோ இடம் இருக்கண்டு முதல் யோசிக்கல ஜெஃப்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ ஜெஃப்னாண்டா என்ன நினைச்சு? அடுத்து ஜெஃப்னாண்ட முதல்ல என்ன நினைச்சனே? யாழ்ப்பாணம் நினைச்சிருந்தேன். இந்த உக்கல் பம்பல் அடிக்க கூட எனக்கே சொல்றேன். இடங்கள்லாம் வித்தியாசமா இருந்தது. மழை வந்து குழப்பிட்டு போற டைம் நல்லா தண்ணியா இருந்து இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு. இப்படித்தான் நீங்க மழை பெய்யும் கார்த்திகை மார்கழி என்ற சொல்லி வேலை இல்லை. இலங்கையில கார்த்திகை மார்கழி மழை தான் பெய்யும். சரி, புத்தளத்தோட நல்லா இருந்தது. கவலையா இருக்கு விட்டு போறது. ஏதோ இன்றைக்கு போற சொல்றா விட்டு போறது. எங்க நீ போறது? போ விட்டா தானே. அது என்ன இடங்கள் கணக்க பாக்க இருக்கு பொறு பாப்போம். இது இவர் சொல்றாரு 80% யாழ்ப்பாணத்தை பார்த்தது இல்ல இருக்கு. இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். இவரை தூக்கி கொண்டு இப்போ போக போறோம் இன்னொரு இடத்துக்கு.